ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம். இன்னைக்கு கனவுகளும் அதனுடைய பலன்களும் என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடா ஆயுதத்தால் குடுவினை கலைந்து. இப்போ நம்ம ஒவ்வொருவரும் இரவு நேரத்தில் கனவுகள் காண்கின்றோம். இப்போ பொது கனவு எப்படி வருது என்பதை பற்றி சொல்லிக்கிட்டே நம்ம போகாமல், கனவுகள் வருகிறது. கனவுகள் வருவது என்பது நாம் பகலில் நிறைய கண்களால் நிறைய பார்க்குறோம், நிறைய காட்சிகள் நிறைய பார்க்குறோம். அந்த காட்சிகள் முழுவதும் மூளையினுடைய செல்களில் போய் பதியுது. அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் அதெல்லாம் வெளிப்படுது. அதனால தான் ராத்திரியில் படுக்க போகும்போது தெய்வத்தை வணங்கி விட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல சிந்தனையை செய்யுங்க. ராத்திரியில் அதிர்ச்சியான விஷயம்லாம் பேசக்கூடாதும்பாங்க. வீடுகளில் அதிர்ச்சியான விஷயம்லாம் பேசக்கூடாது. அப்போ இந்த கனவுகளுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பலன்கள்லாம் எவ்வாறு அமையும், இப்படியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. இது தெரியாமல் நம்ம ஒரு குழம்பி தவிக்கிறோம். இதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? இது யார்கிட்ட போய் கேட்குறது? யார் நமக்கு வழிகாட்டுவாங்க? ஒரு யதார்த்தமாக உண்மையாக சொல்லுவாங்களா அப்படிங்கும்போது நிறைய பேர்கள் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நான் ரொம்ப பொறுமையாக உணர்ந்து சீர்தூக்கி பார்த்து அதற்கப்புறம் நான் அதை சொல்லுவேன். இதுதான் உண்மை. பட் எல்லாருனாலையும் நமக்கு எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இப்போ நாம் கனவுகளில் நாம் ராத்திரியில் தூங்கும்போது நாம் கனவு காணுகின்ற பொழுது ஒரு பூவை பார்க்குறோம், ஒரு அள்ளி மலர் அப்படின்னு பார்க்குறோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த கனவில் தூய்மையாக ஒரு நல்ல பயனை நம்ம அடையும்படியாக அது அமையும். சுபிட்சத்தை கொடுக்கும், நல்ல உழைப்பை கொடுக்கும், பொருளீட்டை கொடுக்கும், நல்ல சுறுசுறுப்பெல்லாம் கொடுக்கும். நம்முடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அதே நேரம் அந்த பூ உதிர்வது போல நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கும். சரி, அடுத்து ஒரு கனவுல அம்பு வில்லும் வருது அப்படி கனவு காண்றோம் அப்படின்னா நம்ம போடுற திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு எய்ம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொழிலில் ஒரு எய்ம் பண்ணுறோம். எய்ம் பண்ணும் பொழுது அது நமக்கு இது முன்னோடியாக வருது. நம்முடைய கனவுகள் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வின் செயல்களில் நாம் அடைய போகும் நன்மை தீமைகளை நமக்கு முன்னதாக உணர்த்துகிறது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய அர்த்தம். அதனால் அதே நேரத்தில் ஒரு அம்பு ஒரு சதையை குத்தி கொண்டு கிழித்து கொண்டு போகிற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு என்னாகும்? நெகட்டிவாக தான் நடக்கும். அதே நேரங்களில் பொறுத்தளவில் சில பேருக்கு உடம்புல அம்மை கொப்பளங்கள் வருவது போல் ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நோய்கள் வரப்போவதை அது அறிகுறியாக காட்டுது. சில நேரங்கள் அம்மை கொப்பளமெல்லாம் நிம்மதியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா செல்வம் வளரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம ஒரு கனவு காண்றோம், அல்ல ஒரு அறை, ஒரு ரூமுக்குள்ளே நாம் நுழையிற மாதிரி, ரூமுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி புதுசாக ஒரு அறைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய திட்டங்களை ஏதோ செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் அது குறிக்குது. இப்போ சில பேர் பாருங்கள், கனவுல ரூமெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவாங்க. அந்த பொருள் அங்கே இருக்க டேபிள் சேரு அதெல்லாம் நகர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனவு. என்னமோ கர்மம் முடிச்சது, இப்படி கனவு வந்துச்சு சாமி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வரும்போது என்ன செய்ய போனா எல்லாவற்றையும் நம்ம இழக்க போகிறோம்னு அர்த்தம். உறவுகள், நம்முடைய குடும்ப உறவு, தொழில் சார்ந்த உறவு, அக்கம் பக்க உறவுகளோட யாரோ ஒருத்தர்களை நாம் இழக்க போகிறோம் அப்படிங்கிறத, நண்பர்களை கூட நம்ம இழந்து விடலாம், இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம். அதே போல் நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியர் சர்வீஸ்கார் ஒரு கொரியர் கொடுக்குறார். இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம், அது மாதிரி கொண்டு ஒன்று கொடுக்குறார். தபால்கார், அந்த காலத்தில் தபால்கார் வருவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கனவுகள் வரும். அப்படி வந்துட்டால் நமக்கு என்னாகும்?
புதிய நண்பர்கள், புதிய செய்திகள் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. நமக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகிறதுங்கிறத அதை சிக்னிஃபிகேட்டராக குறிகாட்டுகிறது. ஆமாம். அதே போல் இப்போ நாம் வந்து ஒரு அனாதை விடுதிக்கு அனாதை விடுதிக்கு இருக்கிற மாதிரி, அனாதை விடுதியில் போய் நாம் இருக்கிற மாதிரி, அங்கே போய் ஒரு 10 பேரோட 5 பேர் சேர்ந்து தங்கி இருக்கிற மாதிரி சில பேர் கனவு வரும். அதெல்லாம் வந்துட்டால் எதிர்காலத்தில் வரப்போகிற தரித்திரத்தையும் வரப்போகிற கஷ்டங்களையும் நமக்கு அது குறிகாட்டுது அப்படின்னு தான் அது அர்த்தம். இப்போ ஒருத்தர் பாருங்க, ராத்திரியில் போய் யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட போய் செம்ம அடி வாங்கியிருக்கான். அடி பிச்சு எடுத்து விட்டாங்க கூட்டத்தில். வடிவேல் வாங்குவார் பாருங்க, அது மாதிரி அடி. அப்படி அடிபடுவது போல் இவர் கனவுல வந்திருக்கு. அதுக்கு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் உடம்பால் அடிபடுவது போல் கண்டால் உங்கள் பகைவர்கள்லாம் ஒளிஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ்லாம் வரப்போகுது. உங்ககிட்ட இருக்கிற அன்வான்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் எவனாவது அடிபடுறது மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு வந்து சிக்கல்களும் சிரமங்களையும் பொருள் இழப்புகளையும் அடைய போகிறீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ உடம்புல வந்து அடிபட்டு உடம்புல சேதமான மாதிரி ஒரு உங்கள் அங்கத்தில் சேதம். இப்போ உடம்புல ஒரு கை அடிபட்டு கால்லாம் ஒடிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து தொலையுது. என்ன பண்ணுறது? வருது, எல்லாம் வரும், இப்படி தான் குண்டக்க முண்டக்க வரும். அப்படி கனவு கண்டா உங்கள் உறவினர்களில் யாரோ மரணம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் நம்ம உடம்புல வந்து அழுக்குப்படுது, சேர வாரி வீசிட்டான், சகதி வந்து மேலே விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிறர் நம்ம மேலே உள்ள அழுக்கை நம் உடம்பின் மீது சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து அழுக்கு நம்ம மேலே வந்துட்டா நன்மை. நாம் பிறர் அழுக்கில் நம்ம பிறர் மேலே நம்ம பண்ணிட்டோம்னா என்னாகும்? அந்த ஆடைகளில் விழுந்தால் கஷ்டங்களும் நோய்களும் ஏற்படும். புகழையும் பெருமையையும் நாம் இழக்க வேண்டியது வரும். ஆமாம். அதே இடத்துல நேரத்தில் இப்போ நம்ம வந்து பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு அத்தி பழம் நம்ம கனவுல வருது. அத்தி பழம் அப்படி வந்துட்டா ஒருத்தர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நாம் கனவுல வந்து நிற்குது அப்படின்னா, அதை நம்ம பரிசாக ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருந்தால் நமக்கு என்னாகும்? நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், செல்வமெல்லாம் உண்டாகும், நிறைய பேர்களிடத்தில் மரியாதையும் பாராட்டுகளும் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு அரக்கனை போய் நீங்கள் கனவு, சாமி இப்படி இல்லை, கோர வடிவத்தோடு அப்படியே பார்த்தா தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு கண்ணு 2 முட்டை கண்ணா இருக்குது, கண்ணம் உடம்பு பெருத்து போய் இந்த காளி கோயில் வாசலில் நிற்கிற அரக்கன் வயிற்றை தள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரக்கனை பார்த்து திடீர்னு பயந்து நான் எழுச்சிட்டேன் சாமி அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படின்னா சுபிச்சம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கிற பாவ புருஷன்லாம் வெளியே போய் புண்ணிய புருஷன் வரப்போகிறாருன்னு அர்த்தம். நல்ல சுபிச்சம். இதே ஒரு விவசாயி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருடைய தோட்டத்தில் விவசாயத்தில் சிறப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஆகாயத்தில் பார்க்குற மாதிரி கனவு காண்றாங்க. ஆகாயம் நம்ம பார்க்குற பாருங்க, அது மாதிரி கனவுல வருது அப்படின்னா நமக்கு என்ன செய்ய போகிறோம்? புகழும் கீர்த்தியும் நமக்கு நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பகைவர்கள் அவங்களே நமக்கு நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றிகள்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குன்னு அதிலெல்லாம் இவங்க ஜெயிச்சு வருவதற்குரிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இது மாதிரி விஷயம். அதே போல் பெண்கள் வந்து ஆகாயத்தில் ஒரு சிகப்பு நிறத்தை சிகப்பாக இருக்கிற ஆகாயத்தை நான் பார்த்தேன் சாமி அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நோயோ கஷ்டமோ வரப்போகுதுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதே நேரம் பொறுத்தளவில் அவங்களுக்கு திருமணமும் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போ நிறைய பேர் நைட்டில் வந்து நான் ஃப்ளைட்டை பார்த்தேன், ஆகாய விமானம் போகிறத பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கு கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க. வரவிருக்கக்கூடிய ஆபத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் ஒரு வீட்டில் கனவுல வந்து ஒருத்தருக்கு ஆணோ பெண்ணோ ஆமை வந்து கனவுல வருது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அது தரப்போகுதுன்னு அர்த்தம். வெளிநாடு அயல் நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி மக்களுக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறது அர்த்தம். அதே போல் கனவுல வந்து ஆந்தை வரக்கூடாது. கனவில் ஆந்தை வரக்கூடாது. ஆந்தை வந்தால் அது என்ன ஆகும்?
அப்படின்னா, நமக்கு பக்கத்திலேயே ஒரு எதிரி இருந்துக்கிட்டு, நமக்கு ஒரு குடைச்சல குடுத்துக்கிட்டு, நம்ம மனச புண்படுத்திக்கிட்டு, நம்ம பேர ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதே போல சாப்பிடுற மாரி ஆகாரமான சாப்பாட நம்ம கனவுல பார்த்தோம்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நெறைய தேவைகள கமிட்மெண்ட்ட அதிகப்படுத்துறோம்னு அர்த்தம். வறுமைகள் அதிகமா வரப்போகுது. நெறைய சிரமங்கள் சந்திக்க போறோங்கிறது தான் அர்த்தம். கனவுல வந்து பொறுத்தளவில அந்த ஆடுகள் ஆடுகள் வந்து கூட்டமா மேய்றதோ, தனித்து வர்றதோ அப்படி கனவுல வந்தா, அப்ப என்ன ஆகும்னா, எதிரிகள்னாலேயும் நமக்கு ஒரு பிரச்சனை. வழக்குகள்ல ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க போறோம்னு அர்த்தம். அதேபோல சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரமத்தில போய் இருக்கிற மாரி, ஆசிரமத்தில இருக்கிற மாரி கனவு கண்டாங்கன்னா, அவங்களுக்கு வியாபாரத்தில தோல்வி வரப்போகுது. அவங்க தொழில சரியா கவனிக்கணும். அவங்க பார்க்குற வியாபாரம், வணிக வர்த்தகம் இதில எல்லாம் ரொம்ப கவனம் இல்லாம இருக்காங்க. கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அதேபோல ஆடை, அணிகலன்கள் எல்லாம் இருக்கிற மாரி நம்ம கனவு கண்டோம்னா, நமக்கு ஒரு துணி பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு துணிகள் அதுலயும் கலர் கலரான துணிகளுக்கும் நமக்கு வந்து இதா இருக்கு. பல பலன்கள்லாம் இருக்கு. வெள்ளை துணி பார்த்தோம்னா நல்லா இருக்கும், சாந்தமா இருக்கும். கருப்பு துணி வந்து துக்கத்த குடுக்கும். நீல கலர் வந்து நன்மைகளை தரும். சிகப்பு கலர் வந்து பெண்களுக்கு திருமணத்தையும், ஒரு நன்மையும், தீமையும் கலந்து தான் அது குடுக்கும். செஞ்சிவப்பா இருக்கக்கூடியது கொஞ்சம் சோதனையை கொடுக்கும். ஸோ, இந்த கனவுகள் பலன்கள்ல ஒவ்வொரு தனி மனிதரும் வகையில ஒருத்தர் வந்து 6 கனவு காண்கிறார். ஒரு 6 ராத்திரில நல்ல தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கிற 6 ஆற்றை கனவு காண்கிறார் என்றால், அவர் கனவில் வந்தால், அப்படின்னா என்ன ஆகும்? சொத்துக்கள் சேரப்போகுதுன்னு அர்த்தம். அதே ஆத்துல புடிச்சு கீழ விழுந்துட்டாரு அப்படின்னா, நீரில் விழுதல் என்பது ஒரு கண்டத்தையும், ஒரு கஷ்டத்தையும் குடுக்கும். நேயர்களே, இந்த மாரி கனவுகளும், அதனுடைய பலன்களை பற்றியும் நாம ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து இது மாரி நெறைய இருக்கு. நம்ம உங்களுக்கு உங்க லைக்ஸு நீங்க விரும்பி நெறைய பேர் இந்த வீடியோ இந்த மாரி நான் அடுத்தடுத்து போடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அத தொடரலான்னு இருக்கிறேன். அதேபோல நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க. நன்றி, 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 நன்றி. உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். மறக்காம பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க போடுங்க. நான் உங்களுக்காக நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.